பாவி பசங்களா, ஒண்ணும் தெரியாம இருந்த என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு என்ன வச்சு அந்த பயல்க சம்பாதிக்க பாக்குறாங்க. நீ இடையில வந்து என்கிட்ட பங்கா கேட்கிற. இந்த பேட்டிக்கு ரவுடியா நீ? சின்ன பிள்ளையிலே இருந்து நான் உன்னை பாத்துட்டு வர்றேன். என்னையா போலீஸ்ல காமிச்சு கொடுக்க பாக்குறேன். தம்பி தம்பியாடானா? அண்ணன் அண்ணன் மன்னிச்சிருண்ண, இனிமே வழிக்கே வர மாட்டேன்னு. ஏடா என் மேலையா கத்தி எடுத்து வீசுற? பேட்டா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லி கொடுக்கறேன்டா. உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே. வாத்தியார யாரு முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்கதான் என் வாத்தியார். இவ்வளோ நாளா உங்கள மாதிரி ஒரு குருவை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முத்துகிருஷ்ணா, நீ இன்னும் பள்ளிக்கூடம் போகலையாடா? நீங்க தான் என் பள்ளிக்கூடம், நீங்க தான் என் வாத்தியாரு, நீங்க தான் நான் படிக்க வேண்டிய புஸ்தகமே. நான் உங்க கூடயே இருக்கேன். என் கூடயா? இருக்காங்கடா. வாத்தியார, உங்களுக்கு உங்க பவர் தெரியல. என்ன மட்டும் உங்க கழுத்துல பாம்பா சுத்திக்குங்க, எவன வேணா தில்லா கருடா சௌக்கியமான்னு கூப்பிடுவேன். புரியலையா? பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. தீனதயாளு சார், உங்களை சும்மா சொல்லப்படாது, பார்த்தா ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லையே தவிர உங்க பேர்ல ஒரு ஓவர் பாசம். பார்த்து பார்த்து பாசத்துல வலிக்கு விழுந்துற போறீங்க. தமாஷு தமாஷு. ஆமா, ஒருத்தருடைய தலைய வெட்டணும்னா என்ன சார்ஜ் பண்றீங்க? அது தலை சைஸ பொறுத்து இருக்கு. ஓஹோ, சைஸ் வாரியா ரேட் வச்சிருக்கீங்களா? சரி, இப்ப காலு கை இப்படி பார்த்து பார்த்தா கலட்டி எடுக்கணும்னா பார்த்து பேமெண்டா கொடுக்கணுமா, இல்ல ஒரே லம்சமா மொத்தமா கொடுக்கணுமா? முத்துகிருஷ்ணா, ஐயாவுக்கு ஒரு ஜாப்தா கொடு. கண்ணா, ஜாப்தாவை ரெடியாவை, போகும்போது வாங்கிக்கிறேன். இதை விட்டுட்டேனே, ஒரு கிளுகிழுப்பான விஷயம் சொல்ல போறேன். கிளுகிழுப்பான விஷயம். ஒரு 5-6 பொண்ணுங்களை ரேப் பண்ணணும். எல்லாம் ஏ கிளாஸ் உருப்பிடிங்க. கண்ணா, நீ தான் பண்ண போற, அண்ணா சொல்லுவாரு. ஆமா, உங்களுக்கு தான் டெல்லியில எக்கச்சக்கமா செல்வாக்கு இருக்குதே. ஒரு 4-5 ஸ்மக்லிங் கேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது. எல்லாம் உள்ளூர் கேஸ் தான். ஒவ்வொரு கேஸா இங்க கொண்டு வர வர்ற பணத்துல ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்குவோம். எப்படி எப்படி? ஆஹா 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 ஆஹா. பணம் போகுது, சுப சகுனம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி விவகாரங்கள்ல நம்ம சிநேகிதம் விருத்தி அடைய போகுதுன்னு தெரியுது. எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும் போதோ இல்ல அதுக்காக வெளியே புறப்படும் போதோ எதிரில பணம் வந்துச்சுன்னா சென்டிமெண்டா சக்சஸ். முத்துகிருஷ்ணா, நான் 4 மணிக்கு வெளியே போறேன். பணம் ஏத்தாப்புல வந்தா நல்ல சகுனமா. நான் வெளியே போகும்போது ஐயாவை தூக்கிட்டு வாங்க. ஐயா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இடம் தெரியாம வந்து கருடா சௌக்கியமானு கேட்டுவிட்டேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என் பொஞ்சாதி மாங்கல்ய பலத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு. எழுந்துரு. அடிக்கடி பொஞ்சாதி மாங்கல்யத்துக்கு சோதனை வைக்காத முத்துகிருஷ்ணா. உலகமே சுத்துது. ஐயோ, சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான், மறுபடியும் நீட்டுறான் கைய. டேய் படுவா, பல்ராமா, அடா அடா என் பால்ய சினைதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் 2ஆம் கிளாஸாவது பள்ளிக்கூடத்துல படிச்சேங்கிறதுக்கு
சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னடா கிழவ மாதிரி ஆயிட்ட? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? கற்ப எனக்கு நேரம் இல்ல, போயிட்டு வா. ஒத்துகிருஷ்ணா, அவனுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா பணம் கொடுத்து அனுப்பு. இந்தாங்க சார். பரவாயில்ல, வேண்டாம். நான் இந்த 2 ரூபாய்க்காக வரல. என்ன என் பொஞ்சாதி இங்க அனுப்பிச்சாளே, அவளே யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் அப்படி. நான் வரேன். என்ன உலகண்டா, வாழவும் முடியல, சாகவும் முடியல. வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? தீனனை பார்த்தேன். டே பல்ராமா, நீ என் பால்ய சிநேகிதன்டா, வராதவன் வந்திருக்கிற, இருந்து சாப்பிட்டு போடான்னு அன்பா பேசி. எனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே. தீனதயாளு இருக்காரு. அவர் பேச்ச எடுத்தார். இது வரைக்கும் நான் கடமைத்தான் சுமந்துகிட்டு இருந்தேன், இப்ப அவமானத்தையும் சுமக்க வச்சுட்டேன். என்னங்க? நிறுத்து. தீனதயாளுவை போய் பாருங்க, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க. என்ன நெட்டிய ஒரு நிலைமை எனக்கு தேவையா? இதை விட உன் பொண்ணை சாகரிச்சுட்டு நீ செத்து தொலையா, அப்பதான் எனக்கு நிம்மதி. சமந்தி, சமந்தி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல. நீங்க சொன்ன சீர்திருத்தத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னங்க? சும்மா ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா என் பால்ய சிநேகிதன் தீனதயாளுவை பார்த்து என் நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம சம்பந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க வாங்க உள்ள. அம்மா, என்ன இதெல்லாம்? வாசல்ல நின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கத்துனீங்களே, உங்க பாலிய நண்பர் தீனதயாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நான் அனுப்பிட சீர்வரிசைங்க இதெல்லாம். இந்தாங்க பணம். தீனங்கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கலையே. தீனா, தீனதயாளு, கண்ணன் கூட குச்சேலன் கொடுத்த அவளை தின்னுட்டு அவன் கஷ்டத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி செஞ்சான். ஆனா நீ என் முகத்தை பார்த்தே என் அவலத்தை தீத்துட்டியப்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ உதவி கேட்க வந்த எனக்கே தெரியாம இவ்வளவு செஞ்சுட்டியப்பா. தீனதயாளு, யாரு நீ? யாரு? என்ன காப்பாத்துங்க. முதல்ல என்ன காப்பாத்துமா? நான் இந்த வீட்டுல தனியா இருக்கேன். நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நடுராத்துல இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, யாராவது பார்த்தா என்ன தப்பா இருப்பாங்க. தயவு செய்து போயிடுமா. ஐயோ, நான் போக மாட்டேங்க. நான் வெளியே போனா என் உயிரும் மானமும் போயிடும். நான் போக மாட்டேங்க. போக மாட்டியா? ஐயோ, நீங்க இருந்தா ஏமானம் போயிடுமா. அம்மா, தயவு செய்து போயிடுமா. காலையில யாராவது பஞ்சாயத்து வச்சு தீர்த்துக்குவோம். போறேன், ஒரே அடியா இந்த உலகத்தை விட்டே போறேன். தற்கொலை பண்ணி செத்து போறேன், அதான் ஒரே வழி. திருட்டு நாய, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா? எவ்வளவு நாளா உங்களுக்குள்ள அந்த தொடர்பு? வாரியம் பின்னால கபாலி, பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடுராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாதே, மரியாதையா போயிடு. நீ என்ன அவனுக்கு சிவாச்சு? அவன் எங்க அக்கா மகன்.
போனா போகுதுன்னு இந்த அனாதை கல்யாணம் கட்டின்னு நினைச்சா அது என்னடா சைடுல மேயுது. வா. நான் வர மாட்டேன். என் உயிர் போனா கூட உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். உன் நிழல மிதிச்சா கூட அது மகா பாவம். என்ன சொல்ற கேட்டுக்கிட்டே இல்ல பின்ன என்ன போ. ரத்தம் அடிச்சிட்டல என்ன அடிச்சிட்டல நாளைக்கு பேசிக்கிறேன். நாளைக்கு பேசிக்கிறேன். நாளைக்கு பேசிக்கிறேன். நிக்கிற தூங்கி தொலை.